ரீசெண்டா திமுக கட்சியில நடத்தப்பட்ட மகளிர் மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 110 கோடிக்கு மேல அவங்க செலவு வந்து பண்ணாங்க. பட் தாவேகா கட்சியில ஒரு கூட்டம் கூடுறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு பைசா கூட கொடுக்காம தொண்டர்கள் எக்கச்சக்க பேர் வந்து கூடுறாங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதுலதான் ஒரு ரியாலிட்டிய செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. அரசியலை பொறுத்தளவு ஒரு சில கட்சிகள் பணத்தை கொடுத்துதான் கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. ஸோ இதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டிவிகே கட்சியில தொண்டர்கள் காசு கொடுக்காம கூட்டுறாங்க. ஸோ இதுவும் வந்து உண்மைதான். விஜய் அவர்களுக்கு ஒரு சில ஃபேன் பேஸ் மூலியமா ஓட்டு அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பூஸ்டப் வந்து பண்ணும். ஸோ இதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. பட் விஜய் அவர்களுக்கு எதுக்காக கூட்டம் கூடுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. விஜய் அவர்களோட அரசியல் வலிமையை பார்த்து அவரோட அரசியல் புலமையை பார்த்து கூட்டம் கூடுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. அவரு திரைப்பிரபலம் அப்படின்ற ஒரு மாஸ்கை போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வித்தியாசமா பிரமிப்பா வந்து பாக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஊருக்குள்ள ஒரு குரங்கோ ஒரு மானோ வந்து வருது அப்படின்ற பட்சத்துல இது ஒரு வழக்கமா இல்லாத செயல். ஊருக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு நாய் இருக்கும், ஆடு மாடு இருக்கும். பட் குரங்கோ மானோ உள்ள வருது அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரமிப்பா வந்து பார்ப்பாங்க, அதை வேடிக்கை வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல மக்கள் பிரமிப்பா வந்து பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு நடிகர் நடிக்கிறத தாண்டி ஊருக்கா வழக்கம் இல்லாத ஒரு செயல் வந்து பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவரை நேர்ல பாக்குறதுக்கும் வழக்கமே இல்லாத ஒரு செயல் நடக்குது அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமா காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வரதான் வந்து செய்வாங்க.